யுதிஷ்டரருக்கும் மார்க்கண்டேயருக்கும் இடையே நடந்த உரையாடல். குந்தியின் மகனான யுதிஷ்டிரன் பெருமுனிவரான மார்க்கண்டேயரிடம் எதிர்காலத்தில் வரப்போகும் பூமியின் அரசாங்கம் குறித்து கேட்டான். ஓ முனிவரே, கலிகாலத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து கேட்க மிகுந்த ஆவலுடன் இருக்கிறேன். அறமும் அறநெறிகளும் நிலை குலைந்த நேரத்தில் எதுதான் எஞ்சி இருக்கும்? அந்த காலத்தில் மனிதர்களின் பராக்கிரமம், உணவு மற்றும் அவர்களின் கேளிக்கைகள் ஆகியன எவ்வாறு இருக்கும்? அந்த யுகத்தின் முடிவில் வாழ்வின் காலம்தான் எவ்வளவு? எந்த எல்லையை அடைந்த பிறகு மீண்டும் புதிதாக கிருத காலம் தொடங்கும்? மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், ஓ யுதிஷ்டிரா, என்னால் கேட்கப்பட்ட காணப்பட்ட அனைத்தையும் சொல்கிறேன் கேள். தேவர்களுக்கு தேவனின் அருளால் நான் அறிந்ததை சொல்கிறேன். கிருத காலத்தில் அனைத்தும் ஏமாற்று, சதி, தீமை, பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு இருந்தன. அறநெறி என்பது முழுதாக 4 கால் கொண்ட காளையைப் போல மனிதர்களிடையே இருந்தது. திரேதா காலத்தில் பாவம் ஒரு காலை எடுத்துவிட்டது. அறநெறி 3 கால்களை கொண்டிருந்தது. துவாபர யுகத்தில் பாவமும் அறநெறியும் பாதியாக கலந்திருக்கிறது. அதனால் அறநெறி என்பது 2 கால்களே கொண்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. இருண்ட காலமான கலிகாலத்தில் அறநெறி என்பது 3 பங்கு பாவத்துடன் கலந்து மனிதர்களுக்கு அருகில் வாழ்கிறது. மனிதர்களின் வாழ்வின் காலமும் சக்தியும் புத்தி கூர்மையும் உடல் பலமும் ஒவ்வொரு யுகமும் குறையும் என்பதை அறிந்து கொள்வாயாக. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் ஆகியோர் அறத்தையும் அறநெறிகளையும் ஏமாற்றுக்கரமாக பயில்வார்கள். பொதுவாக மனிதர்கள் அனைவரும் அறம் என்ற வலையை பின்னி தங்கள் சகாக்களை ஏமாற்றுவார்கள். கல்வியில் பொய் புகழ் கொண்ட மனிதர்கள் தங்கள் செயல்கள் மூலமாக உண்மையை குறுக்கி மறைத்து வைக்க ஏற்பாடு செய்வார்கள். வாழ்நாள் குறைவதன் தொடர்ச்சியாக அவர்களால் பெரிதாக ஞானத்தை அடைய முடியாது. புத்தி குறைவின் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஞானம் இருக்காது. இதனால் பொருளாசையும் பேராசையும் அவர்கள் அனைவரையும் மூழ்கடிக்கும். பேராசை, கோபம், அறியாமை, காமம் ஆகியவை கொண்ட மனிதர்கள் ஒருவர் இன்னொருவரின் உயிரை எடுக்க விரும்பி ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டுவார்கள். அறங்கள் குறுகி தவத்தையும் உண்மையையும் கைவிடும். பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களுக்கு சமமாக குறைக்கப்படுவார்கள். தாழ்ந்த வகை மனிதர்கள் அனைவரும் இடைநிலை மனிதர்களின் நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். இடைநிலை மனிதர்கள் அனைவரும் நிச்சயமாக தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஓ யுதிஷ்டிரா, யுகத்தின் முடிவில் உலகத்தின் நிலை இவ்வாறே இருக்கும். அந்த கலிகாலத்தில் மனிதர்கள் தங்கள் மனைவியரை தங்கள் ஒரே நண்பராக கருதுவார்கள். அந்த காலத்தில் நோன்பு நோற்பவர்கள் கூட பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பார்கள். ஒருவர் மற்றவரின் உயிரை எப்போதும் பறிப்பதற்காக காத்திருப்பார்கள். அந்த யுகத்தால் தள்ளப்பட்ட மனிதர்கள் நாத்திகர்களாகவும் திருடர்களாகவும் இருப்பார்கள். கலியுகத்தில் அந்தணர்கள் வேதங்களை மரியாதை குறைவாக பேசி நோன்புகளை நோற்காமல் வீண் தர்க்கங்களுக்கு அடிமையாகி வேள்விகளையோ ஹோமங்களையோ செய்யாமல் இருப்பார்கள். யுக்திவாதங்களான போலி அறிவியலால் ஏமாற்றப்பட்டு தாழ்ந்த குறுகிய அனைத்திலும் தங்கள் இதயத்தை நிலைக்க செய்வார்கள். மகன்கள் தங்கள் தந்தைகளை கொல்வார்கள். தந்தைகள் தங்கள் மகன்களை கொன்று எந்த மானக்கேடும் அடையாமல் இருப்பார்கள். இத்தகைய செயல்கள் செய்து துயரங்களிலிருந்து தங்களை காத்து கொண்டு அதை புகழவும் செய்வார்கள். முழு உலகமும் மிலேச்ச வகை நடத்தைகள், கருத்துக்கள், விழாக்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். வேள்விகள் நின்று போகும். மகிழ்ச்சி எங்கும் இருக்காது. பொது மகிழ்ச்சி என்பது மறைந்தே போகும். ஆதரவற்றவர்கள், நண்பர்களற்றவர்கள் ஆகியோரிடமிருந்து அவர்களது உடைமைகளையும் அறிவையும் மனிதர்கள் திருடுவார்கள்.
குறைந்த சக்தியும் பலமும் கொண்டு ஞானமற்று பேராசையும் முட்டாள்தனமும் கொண்டு பாவச் செயல்கள் செய்யும் மனிதர்கள் அலட்சியமான வார்த்தைகளை சொல்லி தீயவர்கள் கொடுக்கும் பரிசுகளை பெற்றுக்கொள்வார்கள். ஓ குந்தியின் மகனே, பூமியின் மன்னர்களின் இதயம் ஞானமற்று பாவத்திலேயே லயித்திருக்கும். அவர்கள் தங்கள் ஞானம் குறித்து கர்வமாக பேசி ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பி சவால் விடுவார்கள். அந்த காலத்தின் முடிவில் சத்திரியர்களும் பூமியின் முட்டாள்கள் ஆவார்கள். பேராசை கொண்டு கர்வம் பெருகி தீமை செய்து தங்கள் குடிகளை காக்க விரும்பாமல் தண்டனை கொடுப்பதில் மட்டும் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். நல்லவர்கள் நேர்மையானவர்கள் ஆகியோர் துயரத்தால் அழுதாலும் அவர்களிடம் இரக்கம் காட்டாமல் தொடர்ச்சியாக தாக்கும் சத்திரியர்கள் அவர்களது மனைவியரையும் செல்வத்தையும் கொள்ளையடிப்பார்கள். எவனும் எந்த பெண்ணையும் திருமணத்திற்காக கேட்க மாட்டான். எவனும் எந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கவும் மாட்டான். ஆனால் பெண்கள் யுகத்தின் முடிவு வரும்போது தாங்களாகவே தங்கள் கணவனை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். அறியாமையில் மூழ்கிய ஆன்மா கொண்ட புவியின் மன்னர்கள் தாங்கள் கொண்டிருப்பதில் அதிருப்தி கொண்டு அதுபோன்ற நேரத்தில் கலிகாலத்தில் தங்கள் பலத்தை பிரயோகித்து எல்லா வழிகளிலும் குடிமக்களிடமிருந்து திருடுவார்கள். சந்தேகமற முழு உலகமும் மிலேச்சமயமாகும். யுக முடிவின்போது வலக்கை இடக்கையையும் இடம் வலக்கையையும் ஏமாற்றும். போலி புகழ் கொண்ட கல்வியாளர்கள் உண்மையை சுருக்குவார்கள். முதியவர்கள் புத்தியற்ற இளைஞர்களையும் இளைஞர்கள் மனத்தளர்ச்சி கொண்ட முதியவர்களையும் வஞ்சிப்பார்கள். கோழை வீரன் என்ற போலி புகழ் பெற்றிருப்பான். வீரர்கள் கோழைகளைப் போல உற்சாகமற்று இருப்பார்கள். யுக முடிவின்போது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையற்று இருப்பார்கள். பேராசையும் முட்டாள்தனமும் உலகம் முழுவதும் இருக்கும். அனைவரும் ஒரே வகை உணவை உண்பார்கள். பாவம் வளர்ந்து செழிப்படையும். அதே வேளையில் அறம் மங்கி பிரகாசம் இழக்கும். ஓ மன்னா, பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் ஆகியோர் தங்கள் வகைக்கு யாரையும் மிச்சம் வைக்காமல் மறைந்து போவார்கள். அனைவரும் சூத்திரர்கள் ஆகி விடுவார்கள். யுக முடிவின்போது தந்தைகள் மகன்களை மன்னிக்க மாட்டார்கள். பிள்ளைகள் தந்தைகளை மன்னிக்க மாட்டார்கள். முடிவு நெருங்கும்போது மனைவியர் தங்கள் கணவன்களுக்காக காத்திருந்து சேவை செய்ய மாட்டார்கள். ஆண்களும் பெண்களும் தங்கள் நடத்தையில் சுதந்திரமானவர்களாக இருந்து அடுத்தவர் குறையை பொறுக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். இப்படி முழு உலகமும் மிலேச்சமயமாகும். மனிதர்கள் சிரார்த்த கொடை கொடுத்து தேவர்களை திருப்தி செய்வதை நிறுத்தி விடுவார்கள். எவரும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்க மாட்டார்கள். ஒருவரும் மற்றவரால் குருவாக கருதப்பட மாட்டார்கள். மனிதர்களுக்கு உடைமைகள் குறைவாகவே இருக்கும். மனிதர்கள் போலியாக மதக்குறிகளை தாங்கி நிற்பார்கள். பொறாமையும் தீய குணமும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும். யாரும் யாருக்கும் செல்வத்தையோ அல்லது வேறு எதையுமோ தானம் செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். உலகத்தில் குடியேற்றமில்லாத பகுதிகள் பற்றாக்குறையாக இருக்கும். எங்கும் மக்கள் தொகை பெருகி இருக்கும். பஞ்சத்தால் மக்கள் துன்புறுவார்கள். நெடுஞ்சாலைகள் அனைத்தும் காமம் நிறைந்த தீய குணம் கொண்ட ஆண்களாலும் பெண்களாலும் நிறைந்திருக்கும். அதுபோன்ற நேரத்தில் பெண்கள் தங்கள் கணவர்கள் மீது வெறுப்பை காட்டி மகிழ்வார்கள். யுக முடிவு வரும்போது சந்தேகமற மனிதர்கள் அனைவரும் மிலேச்ச முறையை கைக்கொண்டு அவர்களிடமிருந்து வேறுபாடு இல்லாமல் அனைத்தையும் உண்பவர்களாகி தங்கள் செயல்கள் அனைத்திலும் கடுமையாக இருப்பார்கள். பேராசையால் உந்தப்பட்ட மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி விற்கவும் வாங்கவும் செய்வார்கள். ஆச்சாரம் அறியாத மனிதர்கள் சடங்குகளையும் விழாக்களையும் நடத்துவார்கள். யுக முடிவு நெருங்கும்போது நிச்சயம் மனிதர்கள் மேற்கண்டவாறே நடப்பார்கள். யுக முடிவு வரும்போது தங்கள் தேவைகளால் உந்தப்பட்ட மனிதர்கள் கடும் செயல் புரிந்து ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேசுவார்கள். மனிதர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் மரங்களையும் தோப்புகளையும் அழிப்பார்கள். வாழ்வு குறித்த கவலையில் மூழ்கியபடியே மனிதர்கள் இருப்பார்கள்.
சூத்திரர்களால் ஒடுக்கப்படும் மறுபிறப்பாளர்கள் அச்சத்தால் துயருற்று ஓ ஐயோ என்று கதறியபடி பாதுகாக்க யாருமின்றி உலகத்தில் திரிவார்கள். யுக முடிவு வரும்போது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லத் தொடங்கி தீயவர்களாகவும் கடுமையானவர்களாகவும் ஆகி விலங்கு வாழ்வு வாழ்வார்கள். பிராமணர்களில் முதன்மையானவர்கள் கூட கள்வர்களால் துன்புற்று காக்கைகளைப் போல பயத்தால் வேகமாக பறந்து நதிகளிலும் மலைகளிலும் அடைய முடியாத கடினமான பகுதிகளிலும் தஞ்சமடைவார்கள். தீய ஆட்சியாளர்களால் கடுமையான வரிச்சுமைக்கு எப்போதும் உட்படுத்தப்படும் பிராமணர்கள் அந்த பயங்கரமான நேரங்களில் அனைத்து பொறுமையையும் இழந்து தகாத செயல்கள் புரிந்து சூத்திரர்களின் சேவகர்கள் ஆவார்கள். சூத்திரர்கள் சாஸ்திரங்களை விளக்குவார்கள். அந்தணர்கள் அவர்களுக்காக காத்திருந்து அதை கேட்பார்கள். அதுபோன்ற விளக்க உரைகளை கேட்டு அவற்றை தங்கள் வழிகாட்டிகளாக எண்ணி தங்கள் கடமைக்கான வழிகளை நிர்ணயிப்பார்கள். தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் ஆவார்கள். அனைத்து பொருட்களின் வழிகளும் முரண்பாடாகவே இருக்கும். யுக முடிவின் போது சூத்திரர்கள் பிராமணர்களுக்காக காத்திருந்து சேவை செய்வதை நிறுத்துவார்கள். பெரு முனிவர்களின் ஆசிரமங்கள், அந்தணர்களின் கல்விக்கூடங்கள், தேவர்களுக்கு புனிதமான இடங்கள், வேள்வி மண்டபங்கள், புனிதமான குளங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றை மறைத்து கல்லறைகளும் எலும்புகள் கொண்ட நினைவு சின்னங்களும் சிதைவடைந்த தூண்களுமே இருக்கும். தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் எதுவும் அங்கே இருக்காது. இவை அனைத்தும் யுக முடிவின் போது நடைபெறும். இவை அனைத்தும் யுக முடிவின் குறியீடுகள் என்பதை அறிந்து கொள்வாயாக. கலியுக முடிவு வரும்போது கடுமையாகும் மனிதர்கள் அறத்தை இழந்து அனைத்தையும் உண்ணும் ஊனுண்ணிகளாகி போதை தரும் பானங்களுக்கு அடிமையாவார்கள். அப்போது யுகம் ஒரு முடிவுக்கு வரும். யுக முடிவு நெருங்கும்போது காலமற்ற காலத்தில் மேகங்கள் மழையை பொழியும். அந்த நேரத்தில் மனிதர்களின் விழா சடங்குகள் சரியான உரிய வரிசையில் நடக்காது. சூத்திரர்கள் பிராமணர்களுடன் மோதுவார்கள். உலகம் முழுவதும் மிலேச்சர்கள் நிறைந்ததாகும். வரிச்சுமையின் காரணமாக அந்தணர்கள் பயத்தில் அனைத்து பக்கங்களிலும் சிதறி ஓடுவார்கள். மனிதர்களுக்குள் இருந்த வேற்றுமைகள் அனைத்தும் மறைந்து அவர்கள் நடத்தைகள் அனைத்தும் ஒன்றாகும். அனைவரிடமும் சூத்திர நடத்தை காணப்படும். இப்படி பாதிப்படைந்த உலகத்தில் நடத்தையில் நேர்மையற்ற காட்சிகள் எங்கும் காணப்படும். சீடர்கள் குருவின் அறிவுரைகளை கேட்காமல் அவர்களை காயப்படுத்த முயல்வார்கள். வறிய நிலையிலுள்ள குருக்களை மனிதர்கள் அவமதிப்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், சம்பந்திகள் ஆகியோர் ஒரு மனிதன் சேகரித்த செல்வத்திற்காக அவனிடம் நட்புடன் இருப்பார்கள். யுக முடிவு வரும்போது அனைவரும் தேவையில் இருப்பார்கள். தொடுவானத்தின் அனைத்து புள்ளிகளும் சுடர்விட்டபடி இருக்கும். நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களும் ஒளியற்றே இருக்கும். கோள்களும் கோள் சேர்க்கைகளும் அமங்கலமாக இருக்கும். காற்றின் பாதைகள் குழப்பமுற்று கலங்கி போகும். தீமையை முன் குறித்தபடி எண்ணிலடங்காத எரிகற்கள் வானத்தில் ஒளிர்ந்தபடி செல்லும். சூரியன் அதே வகை கொண்ட மேலும் 6 சூரியன்களுடன் தோன்றும். சுற்றிலும் முழக்கங்களும் நெருப்பும் ஏற்படும். சூரியன் எழும் மணியிலிருந்து மறைவது வரை ராகுவால் மறைக்கப்பட்டிருப்பான். 1000 கண் கொண்ட தெய்வமான இந்திரன் காலமற்ற காலத்தில் மழையை பொழிவான். யுக முடிவு வரும்போது பயிர்கள் அபரிவிதமாக வளராது. யுக முடிவு வரும்போது ராகு சூரியனை காலமற்ற காலத்தில் விளங்குவான். அனைத்து புறங்களிலும் நெருப்புகள் சுடர்விட்டு எரியும். பயணிகளுக்கு அவர்கள் கேட்டாலும் உணவும் குடிநீரும் உறைவிடமும் கிடைக்காததால் தங்கள் தேவைகளால் உந்தப்பட்டு வழியில் படுத்து கிடப்பார்கள். யுக முடிவு வரும்போது காகங்கள், பாம்புகள், கழுகுகள், ராஜாளிகளும் பிற விலங்குகளும் பறவைகளும் முரண்பட்ட பயங்கரமான ஒலி எழுப்பும். யுக முடிவு வரும்போது மனிதர்கள் தங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பணியாட்களை கைவிட்டு துறப்பார்கள்.
ஓ யுதிஷ்டிரா, யுகத்தின் முடிவு வரும்போது மனிதர்கள் தாங்கள் தொழில் செய்யும் நாடுகள், திசைகள், நகரங்களை விட்டு புதிய நாடு, திசை, நகரம் ஆகியவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக அடைவார்கள். மனிதர்கள் ஓ பிதாவே, ஓ சுதனே என்று உச்சரித்தவாறு உலகமெங்கும் தெரிந்து அதே போன்ற இன்னும் பல பயங்கரமான அலறல்களை ஒலிப்பார்கள். அந்த பயங்கரமான அழிவு காலங்கள் முடிந்த பிறகு புதிய படைப்புகள் தொடங்கும். மனிதர்கள் மீண்டும் படைக்கப்பட்டு பிராமணர்களில் தொடங்கும் 4 வகையாக பிரிவார்கள். அந்த நேரத்தில் மனிதர்கள் அதிகரிக்கவும் மகிழ்ச்சிக்கு தக்க முன் ஜாக்கிரதையோடு மீண்டும் அனுகூலம் பெற்றவர்களும் ஆவார்கள். சூரியன், சந்திரன், பிரகஸ்பதி ஆகியவை ஒரே ராசிக்குள் புகுந்து பூச நட்சத்திரத்தில் ஒன்றாக இருக்கும்போது கிருத காலம் தொடங்கும். காலத்துக்கு உகந்த மழை பொழிய மேகங்கள் கூடும். நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களும் மங்களகரமான நிலையை அடையும். கோள்களும் தங்கள் சுற்றுப்பாதையில் முறையாக சுழன்று மிகவும் மங்களகரமான நிலையை அடையும். சுற்றிலும் செழுமையும் அபரிவிதமான ஆரோக்கியமும் அமைதியும் இருக்கும். பிறகு நியமிக்கப்பட்ட நேரத்தில் கல்கி என்ற பெயர் படைத்த அந்தணர் பிறப்பார். அவர் விஷ்ணுவை புகழ்ந்தபடி பெரும் சக்தியும் புத்தி கூர்மையும் பெரும் பராக்கிரமும் கொண்டவராக இருப்பார். அவர் ஒரு மங்களகரமான அந்தண குடும்பத்தில் சம்பலம் என்ற கிராமத்தில் பிறப்பார். வாகனங்கள், ஆயுதங்கள், வீரர்கள், தளவாடங்கள், பாதுகாப்பு கவசங்கள் போன்றவை அவர் நினைக்கும்போது அவருக்கு கிடைக்கும். அவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராகி அறத்தின் பலத்தால் எப்போதும் வெற்றி பெறுபவராக இருப்பார். அவர் மீண்டும் வர்ணங்களை மீட்டு உயிரினங்கள் நிறைந்த போக்கில் முரண்பாடு கொண்ட பூமியில் அமைதியை ஏற்படுத்துவார். பெரும் அறிவாற்றல் கொண்ட அந்த பிரகாசமிக்க அந்தணர் தோன்றியதும் சீர்கெட்ட நடைமுறைகளை அனைத்தையும் அழிப்பார். அவரே அனைத்தையும் அழிப்பவராகவும் புதிய யுகத்தை தொடங்கி வைப்பவராகவும் இருப்பார். பிராமணர்கள் சூழ இருக்கும் அந்த அந்தணர் தாழ்ந்த இழிவான மனிதர்கள் எங்கெல்லாம் தஞ்சமடைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று அந்த மிலேச்சர்கள் அனைவரையும் அடியோடு அழிப்பார். திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களை வேரோடு அழித்த பிறகு ஒரு பெரும் அஸ்வமேத வேள்வியில் இந்த பூமியை கல்கி அந்தணர்களுக்கு கொடுப்பார். புனிதமான காரியங்களை செய்து சிறந்த புகழை கொண்ட கல்கி சுயம்புவால் விதிக்கப்பட்ட பயங்கரமான புதிய அருளாட்சியை நிறுவிய பிறகு காண்பதற்கு இனிய கானகத்திற்குள் புகுவார். பிராமணர்களால் திருடர்களும் கொள்ளையர்களும் வேரோடு ஒழிக்கப்பட்ட பிறகு பூமி எங்கும் செழிப்பாக இருக்கும். இந்த பூமியில் உள்ள மக்கள் அனைவரும் அவரது நடத்தையை பின்பற்றுவார்கள். இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக வீழ்த்திய பிறகு பிராமணர்களில் புலியான கல்கி மான் தோலையும் ஈட்டிகளையும் வலங்கைகளையும் அங்கேயே விட்டு அந்தணர்களின் முதன்மையானவர்களால் புகழப்பட்டபடி பூமியெங்கும் சுற்றுவார். பாவங்கள் வேரோடு ஒழிக்கப்பட்டு கிருதகாலத்தின் தொடக்கத்தில் அறம் தழைக்கும். மனிதர்கள் மீண்டும் அறச்சடங்குகள் பயில ஆரம்பிப்பார்கள். கிருதகாலத்தில் நன்றாக பதியமிட்ட தோட்டங்களும் வேள்வி மண்டபங்களும் பெரிய குளங்களும் அந்தண புராணங்களை வளர்க்கும் கல்வி சாலைகளும் தடாகங்களும் கோயில்களும் எங்கும் மீண்டும் தோன்றும். விழாக்களும் வேள்வி சடங்குகளும் மீண்டும் செய்ய தொடங்கப்படும். அந்தணர்கள் நல்லவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் ஆவார்கள். அந்தணர்கள் தவத்திற்கும் சடங்குகளுக்கும் தங்களை அர்ப்பணித்து முனிவர்கள் ஆவார்கள். இழிந்தவர்களால் நிரம்பியிருந்த தவசிகளின் ஆசிரமங்கள் மீண்டும் உண்மை நிறைந்த மனிதர்களின் இல்லங்கள் ஆகும். பொதுவாக மனிதர்கள் சத்தியத்தை போற்றவும் புகழவும் செய்வார்கள். நிலத்தில் தூவப்படும் விதைகள் அனைத்தும் முளைக்கும். அனைத்து வகை பயிர்களும் எல்லா காலங்களிலும் வளரும். தானம், தவங்கள், நோன்புகள் ஆகியவற்றிற்கு மனிதர்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். அந்தணர்கள் தியானத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். அறம் சார்ந்த ஆன்மாக்களாலும்
எப்போதும் உற்சாகமாக இருக்கும் மனிதர்களாலும் வேள்விகள் நடத்தப்படும். பூமியின் ஆட்சியாளர்கள் தங்கள் நாடுகளை அறம் சார்ந்து அரசாள்வார்கள். அப்படிப்பட்ட குருத காலத்தில் வைசியர்கள் தங்கள் வகைக்கு உண்டான செயல்களுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். அந்தணர்கள் 6 வகை கடமைகளுக்கு, கற்பது, கற்பிப்பது, வேள்விகள் நடத்துவது, பிறர் செய்யும் வேள்விகளை நடத்தி கொடுப்பது, தானம் ஏற்பது மற்றும் தானம் கொடுப்பது ஆகிய 6 வகை கடமைகளுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். சத்திரியர்கள் பராக்கிரம செயல்களுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். சூத்திரர்கள் 3 உயர்ந்த வகையினருக்கும் சேவை செய்வதில் தங்களை அர்ப்பணிப்பார்கள். இவையே கிருத, திரேதா, துவாபர மற்றும் தொடரும் கலிகாலங்களின் வழிகளாகும். யுதிஷ்டிரர் மார்க்கண்டேயரிடம் கேட்டார், நான் எனது குடிகளை காக்க வேண்டும் என்றால் நான் எதுபோன்ற நடத்தை வழிகளை பின்பற்ற வேண்டும்? நான் எனது வகைக்கான கடமைகளில் இருந்து வழுவாமல் இருக்க நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? இதை கேட்ட மார்க்கண்டேயர் யுதிஷ்டிரரிடம் கூறினார், அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய உன்னை நீ அர்ப்பணித்து அவற்றிடம் கருணையோடு இரு. அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு செலுத்து. எதையும் வெறுக்காதே. பேச்சில் உண்மையுடனும் எளிமையாகவும் ஆசைகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டும் எப்போதும் உனது மக்களை பராமரிப்பதில் உன்னை அர்ப்பணித்துக்கொள். அறம் பயின்று பாவங்களை கைவிடு. மூதாதையரையும் தெய்வத்தையும் வழிபடு. அறியாமையினாலும் கவனமின்மையாலும் நீ எதையெல்லாம் செய்தாயோ அவற்றையெல்லாம் நீ செய்யும் அறப்பணிகளால் கழுவு. பெருமை மற்றும் கர்வத்தை கைவிட்டு பணிவு மற்றும் நன்னடத்தையை கைக்கொள். முழு உலகத்தையும் அடிபணிய செய்து இன்புற்று இரு. மகிழ்ச்சி உனதாகட்டும். இதுவே அறத்திற்கு உடன்படும் நடத்தையாகும். அறம் சார்ந்ததாக இதுவரை கருதப்பட்டு வந்ததையும் இனிமேல் கருதப்பட போவதையும் நான் உனக்கு உரைத்துவிட்டேன். கடந்த காலம் சம்பந்தமாகவோ எதிர்காலம் சம்பந்தமாகவோ நீ அறியாதது எதுவும் இல்லை. காலத்தால் துன்புறுத்தப்படும்போது விவேகிகள் அதில் மூழ்கி போவதில்லை. சொர்க்கவாசிகளும் கூட காலத்தை விஞ்ச முடியாது. காலம் அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்துகிறது. ஓ பாவமற்றவனே, உண்மை சம்பந்தமாக நான் சொன்னவற்றில் உனது மனது சந்தேகம் கொள்ள வேண்டாம். சந்தேகம் உனது இதயத்தை அடைய நீ அனுமதித்தால் உனது அறம் குறையும். பயனற்ற வாழ்வு 4 வகைப்படும். பயனற்ற தானம் 16 வகைப்படும். மகனில்லாதவன் வாழ்வு பயனற்றது. அறம் வழுபுபவர்கள் வாழ்வு பயனற்றது. அடுத்தவன் உணவில் வாழ்பவன் வாழ்வு பயனற்றது. கடைசியாக தனக்காக மட்டுமே சமைத்து பித்திருக்களுக்கும் தேவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் உணவளிக்காமல் அவர்களுக்கு முன்பாக உணவருந்துபவன் வாழ்வும் பயனற்றது. பயனற்ற 16 வகை தானங்கள். அறநோன்புகள் பயில்வதிலிருந்து விழுந்தவனுக்கு செய்யப்படும் தானம் பயனற்றது. தவறாக ஈட்டிய செல்வத்தில் செய்யப்படும் தானம் பயனற்றது. அறம் வழுவிய பிராமணனுக்கு செய்யப்படும் தானமும் திருடனுக்கும் போலி குருவுக்கும் செய்யப்படும் தானமும் பயனற்றதே. பொய்யனுக்கும் பாவிக்கும் நன்றியில்லாதவனுக்கும் செய்யப்படும் தானம் பயனற்றது. கிராமத்தில் வசிக்கும் அனைத்து வகையான மக்களுக்கும் வேள்வி செய்து கொடுப்பவனுக்கு செய்யப்படும் தானம் பயனற்றது. வேதங்களை வெறுப்பவன், சூத்திரனுக்காக சமைப்பவன், பிறப்பால் அந்தணனாக இருந்து தனது வகைக்குரிய தொழிலை செய்யாதவன் ஆகியோருக்கு அளிக்கப்படும் தானம் பயனற்றதே. ஒரு பெண் பூப்படைந்த பின்னர் திருமணம் செய்து கொள்பவன் வாழ்வும், பெண் பூப்படைவதற்கு முன்பே நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. பெண்களுக்கு செய்யப்படும் தானமும், பாம்புடன் தொழில் செய்பவன், வீட்டு ஊழியம் செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவன் ஆகியோருக்கு செய்யப்படும் தானமும் பயனற்றதே. இந்த 16 வகை தானங்களும் எந்த சிறப்பையும் கொடுக்காது. மனதில் அஞ்ஞானம் கொண்ட மனிதன் ஒருவன் அச்சத்தாலோ கோபத்தாலோ தானமளித்தால் தாயின் கருவறைக்குள் இருந்து
அத்தகு தானத்திற்கான பலனை அனுபவிப்பது போல அனுபவிப்பான். அதனால் எந்த பலனும் இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் அந்தணர்களுக்கு தானமளித்தால் அவன் தனது முதிர்ந்த வயதில் அதன் பலனை சுவைப்பான். சொர்க்கத்தின் வழியை அடைய வேண்டும் என்று விரும்பும் ஒருவன் எந்த சூழ்நிலையானாலும் தான் விரும்பும் அனைத்தையும் அந்தணர்களுக்கு கொடுக்கலாம். யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடம் கேட்டான், 4 வகை மனிதர்களிடமும் தானமேற்கும் அந்தணர்கள் அடுத்தவர்களையும் தங்களையும் எந்த வழியில் பாதுகாக்கிறார்கள்? மார்க்கண்டேயர் கூறினார், ஜெபம், மந்திரங்கள், ஹோமம், வேத கல்வி ஆகியவற்றின் மூலம் அந்தணர்கள் ஒரு வேத படகை கட்டுகிறார்கள். அதை கொண்டு அவர்கள் தங்களையும் பிறரையும் காக்கிறார்கள். அந்தணர்களை திருப்தி செய்யும் மனிதனிடம் தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள். உண்மையில் ஓர் மனிதன் ஓர் அந்தணனின் கட்டளையின் பேரிலேயே சொர்க்கத்தை அடைகிறான். ஓ மன்னா, உனது உடல் கபம் உண்டு பண்ணும் மந்தமான சிலேத்தும உடலாக இருந்தாலும் கூட நீ பித்ருக்கள், தேவர்கள் ஆகியோரை வழிபடுவதாலும் அந்தணர்களை மதிப்பதாலும் நிச்சயமாக நித்திய அருளிருக்கும் உலகங்களை அடைவாய். அறத்தையும் சொர்க்கத்தையும் விரும்புபவன் அந்தணர்களை வணங்க வேண்டும். ஒருவன் சிரார்த்தங்களின் போது சபிக்கப்பட்டவர்களையும் விழுந்தவர்களையும் அதீத வெள்ளையாக அதீத கருப்பாக இருப்பவர்களையும் குஷ்டரோகிகளையும் ஏமாற்றுக்காரர்களையும் கைம்பெண்களையும் உயிருடன் இருக்கும் பல கணவர்களை கொண்ட பெண்களையும் முறைகேடாக பிறந்தவர்களையும் பிச்சை எடுத்து தங்களை தாங்கிக் கொள்பவர்களையும் கவனமாக விலக்க வேண்டும். கண்டிக்கத்தக்க சிரார்த்தங்கள் அதை செய்யும் ஒருவனை எரிபொருளை உட்கொள்ளும் நெருப்பை போல உட்கொண்டுவிடும். நீ யாருக்கு தானமளிக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள். வேதங்கள் அனைத்தையும் அறிந்தவன் எந்த அந்தணன் தானமளிப்பவனையும் தன்னையும் காப்பானோ அவனுக்கு தானமளிக்க வேண்டும். எவன் கொடுப்பவனையும் தன்னையும் கரையேற்றுவானோ அந்த சக்தி உள்ளவனுக்கே தானமளிக்க வேண்டும். விருந்தினரை உபசரிப்பது என்ற தெளிந்த நெய்யை ஏற்பது போல மலர்கள், சந்தனம் மற்றும் பிற நறுமணப் பொருட்களை புனித நெருப்போ ஏற்பதில்லை. நீ விருந்தினர்களை உபசரிக்க முயல வேண்டும். விருந்தினர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொள்ள நீர் கொடுப்பது, களைத்த தங்கள் கால்களில் தடவிக்கொள்ள நெய் கொடுப்பது, இருள் நிறைந்த நேரங்களில் ஒளி கொடுப்பது, உணவு மற்றும் உறைவிடம் கொடுப்பது ஆகியவற்றை செய்யும் மனிதன் யமனிடம் செல்ல வேண்டியதில்லை. தேவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மலர் காணிக்கைகளை அகற்றுதல், அந்தணன் உண்ட மிச்சத்தை அகற்றுதல், ஒரு அந்தணனுக்காக நறுமண தைலங்களுடன் காத்திருத்தல், அந்தணனின் கை கால்களை பிடித்துவிடல் ஆகிய ஒவ்வொன்றும் பசுதானத்தை விட தகுதியால் அதிகமானதே. வேத முறைப்படி வாழ்பவன்தான் அந்தணன். ஒருவன் நல்ல குலத்தில் பிறந்தவனுக்கும் வேதங்களை அறிந்தவனுக்கும் ஏழ்மையானவனுக்கும் மனைவி மக்கள் என்ற சுமையுடன் வாழும் இல்லற வாழ்வு வாழ்பவனுக்கும் தினமும் புனித நெருப்பை வணங்குபவனுக்கும் உனக்கு எந்த சேவையும் செய்யாதவனுக்கும் தானம் அளிக்க வேண்டும். அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் வழங்க முடியும். சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் தானம் வழங்கக்கூடாது. நீ எப்போதும் இது போன்றவர்களுக்கே கொடுக்க வேண்டும். செழிப்புடன் இருப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. செழிப்பானவனுக்கு கொடுப்பதில் என்ன தகுதி உண்டாகும்? ஏழை அந்தணனுக்கு மட்டுமே தானம் வழங்க வேண்டும். கற்ற அந்தணருக்கு நிலத்தை தானமளிப்பவன் தனது விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறப்பட்டவனாவான். கால்கள் அழுக்கடைந்து பலவீனமடைந்த உறுப்புகளை கொண்ட களைத்த பயணி தனக்கு உணவு தரக்கூடியவனின் பெயரை கேட்பான். அவனுக்கு பெயரை சொல்லும் மனிதர்கள் உண்டு. அப்படி களைத்து போய் வருபவனுக்கு உணவு தருபவன் பெயரை சொல்லும் விவேகி உணவை தானமளிப்பவன் அடையும் அதே அளவு தகுதியை அடைவான். எனவே நீ பிற வகை தானங்களை தவிர்த்து உணவை தானமாக கொடு. அன்னதானம் செய். உணவை தானம் செய்வதில் கிடைப்பதை விட தானங்களால் எழும் பெரிய தகுதிகள் கிடைப்பதில்லை. தனது சக்திக்கு உட்பட்டு ஒருவன் நன்கு சமைத்த சுத்தமான உணவை கொடுப்பானானால் அவனது செயலின் பலனால் பிரஜாபதியின் தோழமையை பெறுகிறான். உணவை விட உயர்ந்தது எதுவும் இல்லை.
எனவே உணவே தானமளிக்கப்படுவதில் முதன்மையானதாக, அனைத்து பொருட்களுக்கும் முதன்மையானதாக கொள்ளப்படுகிறது. உணவே பிரஜாபதிதான் என்றும் சொல்லப்படுகிறது. பிரஜாபதியே வருடமாக கருதப்படுகிறான். வருடமே வேள்வி. அனைத்தும் வேள்வியிலேயே நிலை பெற்றிருக்கின்றன. வேள்வியினாலேயே அனைத்து உயிரினங்களும் அசைவன மற்றும் அசையாதன ஆகியவை தங்கள் பிறப்பை அடைகின்றன. இதன் காரணமாகவே உணவு அனைத்திலும் முதன்மையானது என்று நாம் கேள்விப்படுகிறோம். தடாகங்களையும் பெரும் நீர்நிலைகளையும் குளங்களையும் கிணறுகளையும் உறைவிடம் மற்றும் உணவையும் தானமளிப்பவனும் இனிமையான வார்த்தைகளை பேசுபவனும் யமனின் எச்சரிக்கைகளை கேட்க மாட்டார்கள். எவன் தனது உழைப்பால் ஈட்டிய அரிசியையும் செல்வத்தையும் நன்னடத்தை கொண்ட அந்தணர்களுக்கு தானமளிப்பானோ அவனிடம் இந்த பூமி திருப்தியுடன் இருக்கிறாள். அவள் அவன் மீது செல்வத்தை பொழிகிறாள். உணவை தானமளிப்பவன் முதலில் நடக்கிறான். அவனுக்கு பின்னால் உண்மை பேசுபவனும் கோராத நபர்களுக்கு தானமளிப்பவனும் நடக்கிறார்கள். ஆனால் அந்த மூவரும் ஒரே இடத்திற்கே செல்கிறார்கள் என்றார் மார்க்கண்டேயர்.